இந்த நாளுக்குரிய வசனம் 1 நாளாகும் 24:30 முதன் பகுதி. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போட்டு துதித்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். நாள்தோறும் துதிக்கிறது எப்பொழுதாவது அல்ல. நமக்கு தெரியும், தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா அவர் சொல்லுவார், அந்தி சந்தி மதியான வேளையிலும் கர்த்தரை நோக்கி முறையிட்டேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா அவர் தனித்து ஜெபிக்கிறாரு, நாள் முழுவதும் ஜெபிக்கிறாரு, இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக அவர் காணப்பட்டார். இறுதியில் கூட அந்த கெத்செமனேல அவர் தன்னுடைய வேர்வை ரத்தம் சிந்துகிற அளவுக்கு அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, துதிக்கிறதற்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. நாள்தோறும், என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, நாள்தோறும் அதில் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. காலையில் நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை ஆண்டவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபை அதிகமாக பொழியப்படுகிறது அந்த காலையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்பதாகவே அவங்க போய் அந்த மன்னாவை பொறுக்கி கொள்ளணும், அந்தந்த நாளுக்குரியதை பொறுக்கி கொள்ளணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு ஆத்துமாவில் பலன் பெறணும்னா, அந்த நாளுக்குரிய கைடன்ஸை கிடைக்கணும்னா, அந்த நாளுக்குரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளணும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் காலையில் நம்ம காத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, இரவிலே நம்ம ஆண்டோரை துதிக்கிறதுக்கு, ஆண்டோருக்கு நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு துதியாக காணப்படணும். என்ன சூழ்நிலை வரலாம், ஆனாலும் நம்ம ஜீவபலியாக ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கும், காலையிலும் மாலையிலும் அவங்க அதை பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். அது நித்திய அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. அதில் குறைபடக்கூடாது. அதற்காக தான் ஆசாரியர்களை, லேவியர்களை கர்த்தர் நியமித்ததை பார்க்குறோம். ஆலயம் கட்டின போதிலும் அதே காரியத்தை அவங்க செய்யணும் என்பதை குறித்து தாவீது அவர்களுக்கு கட்டளையிட்டு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நாள் நம்ம தூங்கிட்டோம், ஒரு நாள் டயர்டாக இருக்குது, ஒரு நாள் முடியலை, அப்படி இல்லாதபடிக்கு எந்த சூழ்நிலை காலையிலும் இரவிலும் நம்ம துதிக்கிறதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்று. ஏன்னா ஆண்டவர் ஒழுங்கும் கிரவமாக காரியங்களை செய்கிற தேவன், அதை எதிர்பார்க்கிற தேவன். சூரியனை பாருங்க, காலையில் அது ஒவ்வொரு நாளும் உதிக்கிறது, மாலையில் அது மறைந்து போகிறது. ஒவ்வொரு இயற்கை காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கட்டளையிட்டபடி அப்படியே காரியங்கள் நடைபெற்று கொண்டு, மனிதன் தான் எல்லாவற்றிலும் சோம்பலாம் தனக்கேற்ற விதத்தில் காரியங்களை மாற்றிக்கொள்கிறத பார்க்குறோம். இவன் பறவைகளை பாருங்க, காலையில் எழும்பி பாடி துதித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். காலையிலும் மாலையிலும் அதை எப்படி ஆண்டவர் படைத்து இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த காரியங்களை செய்யணும், இப்படி வாழணும் எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம வாழும்போது, அப்படியாக நம்ம வாழும்போது, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதற்கு மாறாக முரண்பாடாக நம்முடைய காரியங்கள் அமைக்கப்படும் போது தான் பல நேரங்களில் சோதனைக்குட்பட்டு அகப்பட்டு பல தீமைகளுக்குள்ளாக நம்ம போய்விடுகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபம் கூட அதற்கு உறுதுணையாக தான் கர்த்தர் இந்த காரியத்தை ஏற்படுத்தி நமக்கு தந்திருக்கிறாரு. இதை ஒவ்வொரு நாள் நடத்துவதற்கு பல சவால்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பல போராட்டங்கள் வரும்போது கண்ணீரோடு, ஆண்டவரே என்ன செய்கிறது, இதை எப்படி என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், நான் பார்த்துக்கொள்வேன். இந்த ஊழியம் ஆண்டவருடைய ஊழியம் கர்த்தர் காத்துக்கொள்ள. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் அதை கண்ணீர் பண்ண முடியாமல் போயிட்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால காலையிலும் இரவிலும் கூடி ஜெபிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகா பெரிய தேவனை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இதில் இணைந்து நம்ம துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது புதுபலனை கர்த்தர் நமக்கு தந்து மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் படுத்திருப்போம், எதுக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம தத்தளிக்கும் போது நமக்கு ஜெபிக்க முடியாது, நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஜெபத்தில் கலந்து கொண்டு கர்த்தர் அந்த உற்சாகமான ஆவியை தந்து கர்த்தர் நடத்துகிறத பார்க்குறோம். ஆண்டவரே இது முடியாது, டியூட்டிக்கெல்லாம் போகிறதுனால ஒரு வேளைக்கு பண்ணால் போதும்ப்பா, இது நடத்த முடியாது என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கும்போது
அல்ல காலையிலும் மாலையிலும் எப்படி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பலிகள் செலுத்தப்பட்டது அப்படியாக செலுத்தப்படுவதற்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை மறுபடியும் உணர்த்தினது நிமித்தமாக தடைகள் வராதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் அதை நடத்தி தருகிறார். ஸோ அதுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நாமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் காலையிலும் மாலையிலும் கிடைக்கிற நேரத்திலாம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்போம், குழுக்களாக இணைந்து ஜெபிப்போம். அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். ஐயாவும் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே, ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே, ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதா திருக்கரத்தில் இசை கருவே நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், நாதா திருக்கரத்தின் இசை கருவே நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போலாம். தகப்பனே, நாள்தோறும் அப்பா உங்களுடைய சமூகத்திலே காலையிலும் இரவிலும் நாங்கள் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், உங்களை மகிமைப்படுத்தணும் எங்களுக்கு நித்திய கட்டளையாக கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. அதில் நாங்கள் குறைபடும் போது தான் பல சவால்களை பல சோதனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு ராஜா. இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அடிமையுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி ஆண்டவரே பார்க்கும்போது எத்தனை போராட்டம், எத்தனை நாட்களப்பா ஆண்டவரே மருந்து மாத்திரை என்று ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இதன் பிற்பாடு வாழ்க்கை அப்படியே நீங்கள் புரட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க துதிக்க வைத்து ராஜா ஆசீர்வாதங்களை குடும்பத்திலும் சுவாமி வழிந்தோடும் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு காரியத்திலும் அனுபவிக்க கத்த கிருபை தருகிறீங்கப்பா. ஃபினான்ஷியலி அப்பா, ஃபிசிக்கலி அப்பா ஆண்டவரே, இன்னும் சுவாமி ஆவிக்குரிய நண்பர்களை பெற்றோர்களை எங்களுக்கு தந்து ராஜா இவனமாக நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு சூத்திரம். இன்னும் தினமும் அப்பா ஆண்டவரே ஏற்ற மன்னாக்களை தந்து சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் வார்த்தைகளை தந்து திடப்படுத்தி பலப்படுத்தி ராஜா ஓட வைக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே முடிவு பரியந்தோ நிலைத்து நிற்க கிருபைச்சிங்கப்பா. உடைய வருகை மட்டும் சுவாமி இந்த ஊழியம் தடைபடாதபடிக்கு இருக்க உதவிச்சிங்க. இதில் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே பயன்பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நாளும் அப்பா விளக்கு அணையாதபடிக்கு ராஜா மங்கேறுகிற திரிகள் எல்லாம் அணைக்கப்படாதபடிக்கு இன்னும் கொழுந்து விட்டு எரிய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது நிமித்தமாக ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஓடோடி வர கத்தர் ஆண்டவரே கிருபைச்சிங்கப்பா. எங்களால் முடியாத ராஜா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக உம்முடைய சத்தத்துக்கு கர்த்தாவை கீழ்ப்படிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாங்க ராஜா. ஊழியங்களை பல விதத்தில் செய்கிறவர்களை தாளந்துகளை தேவனுக்கு பயன்படுத்துவங்களை அனுதினமும் பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தாங்க. தோய்ந்து போய் விடாதபடிக்கு சுவாமி இன்னும் கர்த்தாவை அநேகரை அழைத்து வாங்க ராஜா. இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆவியானவரே நீங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவீங்க ராஜா. ஆவியானவர் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி. அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தீங்க, நடக்கக்கூடாத காரியங்களை நடப்பித்து தந்தீங்க. அதே தேவனப்பா இந்த நாளிலும் சுவாமி நாள்தோறும் ஜெபிக்கும் போது நாள்தோறும் துதிக்கும் போது காலையிலும் மாலையிலும் துதிக்கும் போது ராஜா அற்புதங்களை அடையாளங்களை செய்து சுவாமி மகிழ்விப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம். அவனமாக வாழ்க்கை அர்ப்பணித்து நாங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுவாமி ஓட ஒவ்வொரு நாளும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். அனுதினம் நீங்கள் திருப்தியாகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை ஒரு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இன்னும் சோம்பலாக தூங்கி கொண்டிருக்காதபடிக்கு காலமே செல்லாது ஆண்டவருக்காக ஓட எழும்ப அர்ப்பணிக்க கர்த்தர் உதவிச்சிங்க. சோம்பலின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. நசரேயனாகிய இயேசு நாமத்தில் ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் தந்திரங்கள் ஏளன பேச்சுகள் எல்லாம் ஆண்டவரே அப்புறப்படுத்தப்படட்டும் சுவாமி. நீங்க மகிமைப்படுங்க, நீங்க உயர்த்தப்படுங்க, நீங்க காணப்படுங்க. எந்தெந்த பிள்ளைகளை கொண்டு இந்த காரியங்களை செய்து சுவாமி ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிற ராஜா ஒப்பு கொடுக்கிறோம், எடுத்து பயன்படுத்துங்க. நாம மாத்திரம் மகிமைப்படுத்தணும், உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.